இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். சாலமன் ராஜாவும் அவர் மந்திரியும் உலாவ சென்றபோது அவ்வழியாக வந்த ஒரு முதியவர் ஒருவர் ஏதாவது உதவி செய்யும்படி ராஜாவிடம் கேட்டார். சாலமன் ராஜா 1000 பொற்காசுகளை கொடுத்தான். முதியவருக்கு மகிழ்ச்சி. ஆகா, இது நம் குடும்பத்திற்கு 5-6 ஆண்டுகளுக்கு போதுமே என்றெண்ணி வீட்டுக்கு புறப்பட்டார். இதை கவனித்த ஒரு திருடன் பொற்காசுகளை முதியவரிடமிருந்து பறித்து சென்று விட்டான். சில தினங்கள் கழித்து மீண்டும் அவ்வழியே வந்த சாலமன் ராஜாவிடம் முதியவர் நடந்ததை சொல்ல, ராஜா விலை உயர்ந்த நவரத்தின கல்லை அம்முதியவருக்கு கொடுத்து இதையாவது பத்திரமாக கொண்டு செல்லும்படி கூறினார். முதியவரும் கவனமாக வீட்டுக்கு கொண்டு சென்று மனைவி பிள்ளைகளிடம் கூட சொல்லாமல் பரணில் இருந்த பானையில் ஒளித்து வைத்து விட்டார். இதை அறியாத அவரது மனைவி பரணிலிருந்து பானையை எடுத்து கொண்டு ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்க சென்றாள். பானையை கழுவும் போது உள்ளிருந்த கல் ஆற்றில் விழுந்து விட்டது. அவள் பானையுடன் வீட்டில் நுழைந்தபோது வெளியே சென்றிருந்த முதியவரான அவள் கணவன் அந்த குடத்தை பார்த்து அதிர்ச்சியாகி, கல் எங்கே என மனைவியை கேட்டார். எதுவும் அறியாமல் அவள் விழிக்க ஆற்றிற்கு சென்று பல மணி நேரம் தேடியும் பலனின்றி திரும்பினார். சில தினங்கள் கழித்து மீண்டும் சாலமனும் மந்திரியும் முதியவரை வழியில் கண்டார்கள். அந்த முதியவர் நடந்ததை கூற சாலமன் மந்திரியிடம், இவர் அதிர்ஷ்டமுள்ளவர், எனவே இந்த முறை நான் இவருக்கு 2 பைசா மட்டும் கொடுக்க போகிறேன். அப்படியே சாலமனும் அதை கொடுத்து அனுப்பிவிட்டார். மந்திரி சாலமனை பார்த்து, 2 பைசா அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துவிடும் ராஜாவே என கேட்டான். இனி நடப்பதை பார் என கூறிய சாலமன் மந்திரியுடன் முதியவரை பின்தொடர்ந்தார். செல்லும் வழியில் மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த 2 மீன்களை வாங்கி கொள்ளும்படி முதியவரிடம் கேட்டான். யோசித்த முதியவர், இந்த 2 பைசா எப்படியும் தன் குடும்பத்திற்கு ஒருவேளை பசியை கூட போக்காது என எண்ணி அந்த மீன்களை வாங்கி ஆற்றிலேயே விட்டு புண்ணியமாவது மிஞ்சட்டும் என தீர்மானித்தார். அப்படியே வாங்கியதில் ஒன்றை ஆற்றில் விட்டுவிட்டார். இன்னொரு மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பதை பார்த்த அவர் மீனின் வாயை பிளந்து பார்த்தார். அதை பார்த்ததும் பிரமிப்பின் உச்சத்திற்கே சென்றார். அது அவர் மனைவி ஆற்றில் தவறவிட்ட விலை உயர்ந்த கல். சந்தோஷ மிகுதியால் சிக்கியாச்சி என்று கூச்சலிட்டார். அதே நேரம் யதார்த்தமாக அவ்வழியே இவரிடம் கொள்ளையடித்த திருடன் வர அவன் திடுக்கிட்டு தன்னைத்தான் முதியவர் கூறுகிறார் என்றெண்ணி திருப்பி ஓடுகையில் சாலமனும் மந்திரியும் அவனை பிடித்து சிறையில் அடைத்தனர். அவன் வீட்டிலிருந்து திருட்டு போன பொருட்களை பறிமுதல் செய்தனர். அனைத்தையும் முதியவருக்கு கொடுத்தனர். மந்திரி சாலமனிடம், வாழ்வில் தான் எத்தனை நிகழ்வுகள், இது எப்படி சாத்தியம் ராஜாவே, நீர்தான் ஞானி அல்லவோ என்று கேட்டான். சாலமன் சிரித்து கொண்டே, இவர் நான் முன்பு கொடுத்ததை தனக்கும் தன் குடும்பத்துக்கு மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என்று சுயநலமுள்ளவராய் எண்ணினார். அடுத்து நான் கொடுத்த விலையுயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவருக்கும் பயன்படாமல் ஒளித்து வைத்திருந்தார். ஆகவே அவை 2ம் அவரிடம் தங்கவில்லை. இப்போதோ தன்னிடம் இருந்தது மிக குறைவானதாய் இருந்தாலும் தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது வாழட்டுமே என கருதினாரே, அதனால் ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆம் என கண்பானவர்களே, ஆம், இது எத்தனை உண்மை, ஆச்சரியமானது. தேவன் உலகத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் ஆசீர்வதிக்கப்படவே தன் சுய இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையை உலகத்தில் வைத்து உள்ளார். அந்த சபையின் மூலம்தான் உலகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற திட்டம் வைத்திருக்கிறார் என புரிந்து கொள்ளுங்கள். அப்போது சுயநலம் என்பதே கிறிஸ்தவத்தில் இருக்காது.
மத்தேயு 5:42 கூறப்பட்டுள்ளது, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. நீங்கள் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல, உங்கள் மனதில் நியமித்தபடியே கொடுங்கள். ஏனென்றால் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் பிறருக்கு கொடுக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. பிறரை நேசிக்க கூடிய இதயத்தை எங்களுக்கு தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.